I'm missing him so much. So meeting start ஆகிறதுக்கு இன்னும் people வரல. ஸோ நாங்கள் வந்து இங்கே தண்ணி குடிக்க வந்திருக்கோம். கீழே போகிறதுக்கு வழி தெரியல, ஒரே அசிங்கமாக போச்சு. That is different. I mean this is also different. பார்க்குறேன் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் பூனேயில் இருக்கேன். ஸோ ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒர்க் ஷாப், கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நான் தனியாக ஸ்டே பண்ணி ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் டே. ஃபஸ்ட் டே எடுக்கலாம்னு நினச்சேன், பட் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அண்ட் அப்படியே பீரியட்ஸும் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை பீரியட்ஸ். ஸோ எல்லாமே கிளம்ஸியாக போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. 10 o'clock கீழே போனோம். 10 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இன்னைக்கு விட்டால் எனக்கு கரெக்டாக விளாக் எடுக்க முடியாது. அண்ட் அங்கே போய் எனக்கு விளாக் எடுக்க முடியுமா இல்லைன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அங்கே கொஞ்சம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து ஃபுல்லாக மீட்டிங்ஸாக போயிட்டுருக்கு. அண்ட் வந்து ஃபோன் அலோடே கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட கம்ப்ளீட் அ டே இன் மை லைஃப் இன் பூனே. ஆஃபீஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் என் லைஃப்லேயே. ஸோ ஆஃபீஸ் வந்து எப்படி இருக்குது அண்ட் ஆஃபீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி இருக்குது, நம்ம டீம் கூட இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறேன் அண்ட் என்னோட டே ரியலிஸ்டிக்காக காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் என்னோட ரூமு. டிவி, ஒர்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் ஒரு கபோர்டு, பெட்டு அண்ட் இது வந்து வாஷ்ரூம். ஐ எம் மிஸ்ஸிங் ஃபேமிலி ரொம்ப. அண்ட் ஜெய் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் எல்லாத்துக்குமே அவன் பார்த்துப்பான். இப்போ வந்து எல்லாமே நானே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ எம் மிஸ்ஸிங் ஹிம் so much. அண்ட் இப்போ வந்து ஆஃபீஸ் கிளம்பலாம். ஸோ லெட்ஸ் கோ. ಹಲೋ ಬಂದೆ ಲಿಫ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ. ಹಾ ಹಾಯ್ చెప్పు. శ్రీని, this is Srini, this is Murli. హాయ్ హాయ్ చెప్పు. నాది ఛానల్ ఉంది తెలుసా? ఎవరు? నేను చెప్పానా? அதுதான் நம்ம ஆஃபீஸ். நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மைக் போடலாம். ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் பீப்புள் வரல. ஸோ நாங்கள் வந்து இங்கே தண்ணி குடிக்க வந்திருக்கோம். இதுதான் சிட்டிங் செட்டப். ஏதோ ஒன்று. நானும் ஸ்ரீனியும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம டீம்மேட்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக எல்லாருமே வரல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் கதையாக பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்திருக்கிறோன்றதுக்காக எல்லாருக்குமே பென் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வழக்கம் போல் ஸ்ரீனி கொடுத்த பெண்ணை நான் பிடுங்கி வச்சுக்கிட்டேன். அண்ட் மீட்டிங்ஸுமே கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Is everyone ready? A few inches later. ஸோ கைஸ், இப்போ வந்து பிரேக்கு. ஸோ சாப்பிட போகலாம். இப்படி தான் இருக்குது ரெஸ்ட் ரூம். ஸ்மைல். சும்மா சுற்றி கீழே போகிறதுக்கு வழி தெரியல, ஒரே அசிங்கமாக போச்சு. எல்லாருக்கிட்டையும் ஊப்பர்ன்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் வாஷ்ரூம் போயிருந்தேன். ஸோ லேட் ஆகிடுச்சுன்னு போயிட்டாங்க. ஸோ இப்போ தான் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு வாக் மாதிரி வந்திருக்கோம் இல்லையோ. நான் உங்களை தேடி போயிட்டுருக்கேன். ஆஃபீஸ் உள்ளேருந்து வெளியே எப்படி வர்றதுன்னே தெரியல. பேசிக்காக ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு சுற்றி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸ் தான், லிட்ரலி.
போயிட்டு இருக்காங்க நம்ம கேங்கு. ஓடு 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 ஓடு. ஸோ திஸ் இஸ் சூர்யா. எங்களுமே நம்ம கொலீக். ஸோ ஆல்மோஸ்ட் ಎಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ದು? ஸோ ஒரு 8 people வந்திருக்கோம். ஸோ 8 ஸோ எங்கள் டீமில் வந்து 8 people. ஸோ மிச்சம் வாங்குது கைஸ். ஸோ 8 பீப்புளும் சேர்ந்து இப்போது ஐ மீன் எல்லாருமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். அங்கேருந்து பூனேக்கு வந்து ஸ்டே ஆகிட்டு ஆஃபீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ரெகுலர் ஒர்க் ப்ளஸ் ஒர்க் ஷாப். ஸோ இட் இஸ் கெட்டிங் ஹெக்டிக். ஸோ டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வாக் போயிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஆல்சோ மீட்டிங்ஸில் இருக்கிறப்ப ஐ கான்ட் vlog அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் vlog எடுக்க முடியல. ஸோ no. A day at office. A few inches later. One activity in office. No, he has sent at 2:32. She's a vlogger, right? Is it happening? It's recording, yeah. She's a vlogger? Really? Yeah. Just follow our channel. Subscribe and click the bell icon. Subscribe and click the bell icon. Okay, very good. ஒரு குட்டி கேம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் லைக் அது ஏதோ பேர் ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட வந்து ஒரு ஆக்ஷன் சொல்லுவாங்க. அது அப்படியே கேரி ஆகி எண்ட் பர்சன் கிட்ட அது எப்படி வருதுன்றது ஒரு கேமு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. Don't look behind her. The first person, you can still feel that he's trying to start a scooter and wear a headphone. The last person is trying to apologize. कुछ होता है. Correct. 2 very boring minutes later. ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. லைக் குரூப்பாக கம்ப்ளீட் பண்ணி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் குரூப்பாக உட்காந்து கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் பேசிட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறோம் இன் அவர் ஜேர்னி. லைக் கம்ப்ளீட்லி எப்போவுமே லேப்டாப்பில் தான் பார்த்துட்ருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறதுனால கொஞ்சம் பேசிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நேரில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்குமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. அண்ட் நாங்கள் வந்து நிறைய ஃபன் பண்ணிவிட்டு நிறைய பேசிட்டு கலாச்சிட்டு கொஞ்சமாக ஒர்க் பண்ணி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லி எங்களை நிறைய ப்ரெஷர் கூட பண்ணல. ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு. They had that information in their So the mails also they by 4:30 the mail 4:45 the mails will start coming from the AA box stating that this culture completed that was the EQ or equivalent to So this is should happening after Restart the production twice, but there's been some planned that we did increase the pool size to 0. We did restart it. All this because of this alert. And that is different. I mean, this is also different. This is unable to send from Anna. That is unable to get from Anna. ஸோ அகெயின் ஒர்க்குக்காக எல்லாருமே கம்பைன் பண்ணி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். unable to save the case and the user line కదా. వర్క్ లిస్ట్ అది కోడ్ ఇష్యూ. ఇది resolve the case. అది కాదు అనేబుల్ టు సేవ్ ఆర్డర్స్ ఆర్ నాట్ సేవ్. Resolve the case. అది వేరేది. ఓకే DKS. అనేబుల్ టు సేవ్ కేసెస్ ఇన్నానా DKS అది తక్కువ వర్క్ ఇది లిస్ట్. DKS ఇది వచ్చింది. கைஸ் இப்போ வந்து பிரேக் வந்திருக்கோம். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 7 ಇಷ್ಟು ಬಿಸಿ ಬೆಳಕಿದೆ 7 ಅಲ್ಲ 6:30 ಅನ್ಸುತ್ತೆ. ಎಲ್ಲ ನೋಡ್ತಾರೆ ಎಲ್ಲರೂ ಪಕ್ಕಂಗ ಫುಲ್ ಶೈಯಾ இருக்கு. A few inches later. ஹாப்பி ஒர்க் ஆனிவர்சரி. ஸோ கைஸ் நமக்கு ஒர்க் ஆனிவர்சரி வந்துருச்சு. good interactions and the workshop which we are conducting. So we wanted to take the opportunity to also celebrate work anniversary of Srini, Nirosh and Suryadev.
We'll sing the song. Just close the door. Sorry. Before start. Is she going to get emotional or she will start running away? No. I thought you guys have a speech prepared. She has the knife, we should be emotional. Yeah, let's start, please, all three of you. Happy work anniversary to you. Happy work anniversary to you. Happy work anniversary to Srini, Nirosh, Rasurya. Happy work anniversary to you. Congrats. Many congratulations. And Thank you. yeah. So we are returning to room. Office done. டைம் வந்து இப்போ 7:30 ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். கிளாரிட்டி கம்மியாக இருக்கு. அட்ஜஸ்ட். ஸோ கைஸ் இட்ஸ் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 8 ஆயிடுச்சு டைம். ஸோ வி ஆர் ரீச்சிங் டு அவர் ரூம். ஸோ ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மீட்டிங்ஸ் அட்டெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே போய் சாப்பிட்ணும். ஹோப் எல்லாமே நல்லபடியாக போகும். ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபைனலி. ஸோ இட்ஸ் லைக் காலையில் அறக்க பறக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஃபைனலி டே இன்னும் முடியல. ஸோ ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் ஆகணும். அண்ட் ஐ எம் மிஸ்ஸிங் மை மாம். அம்மாவும் ஜெயும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இட்ஸ் லைக் வந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஸோ இட்ஸ் லைக் எம்டி ரூம். ஸோ அதனால பேரண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக போயிட்டு இன்னும் 1 டே, நாளைக்கு 1 டே அண்ட் தேர்ஸ்டே ஹாஃப் டே ஒர்க் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியே ஓடி போய் அறக்க பறக்க அப்படியே கட்டி பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ தட் மச் ஐ எம் மிஸ்ஸிங் ஹிம். யா Much later. ஸோ கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து அது வந்து லாஸ்ட் டே ஆஃப் மை ஸ்டே இன் புனே. ஸோ ஆக்சுவலி அன்னைக்கு வந்து எண்டிங் எடுக்க முடியல. நான் அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து மறுபடியும் பயங்கர ஒர்க் இருந்துச்சு. ஸோ டில் 3 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கி மறுபடியும் காலையில் எந்திரிச்சு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அவ்வளோ டைட்டாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இங்கே வந்து ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் பயங்கர ஒர்க்காக போகுது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்குறேன். ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா மொத்த ஒர்க் மட்டும் தான் இருக்கும். அண்ட் இங்கே அப்படி இல்லை. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு டீ பிரேக் எடுக்கிறாங்க, அங்கே போய் உட்காந்து பேசுகிறோம், மறுபடியும் இன் பர்சன் பார்க்குறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் புரியுது, அண்ட் கடுப்பானாலும் தெரியுது டைரக்டாக. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. ஐ ஃபீல் ஆஃபீஸ் இஸ் மச் பெட்டர் தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் நிறைய ஒர்க் போகுது. ஆஃபீஸில் வந்து பயங்கர ஒர்க் கம்மியாக இருக்கு. ஸோ ஐ மீன் ஒர்க் கம்மியாக இருக்குன்னு இந்த சென்ஸ் நம்ம பண்றது இல்லை. ஸோ இது வந்து நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் குட் டு ஹேவ் ஆஃபீஸ் பிகாஸ் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் கிடைக்குது அண்ட் ஒரு ரொட்டீன் இருக்கு. ஸோ இது எதுவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கிடையாது. நான் வந்து இஷ்டத்துக்கு எந்திரிப்பேன், இஷ்டத்துக்கு தூங்குவேன். இப்போ வந்து எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு போகணும். ஸோ அதுக்காக எந்திரிக்கணும். ஸோ தெர் இஸ் அ ரொட்டீன் அண்ட் ஹெல்த்துமே நல்லா இருக்கும் போல இருக்கு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கங்கே கிளிம்ஸாக எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் என்ன எடுத்தேன், என்ன பேசினேன்னு தெரியல. அண்ட் ஐ வாஸ் ஸோ நர்வஸ். அண்ட் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க கூட இருந்து நான் vlog எடுக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையா தெரியல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஏதோ எடுக்க முடுக்கா எடுத்து வச்சிருப்பேன். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸை, ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.